ஆஃப்டர் மேரேஜ் இல்லை ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்டே கொஞ்சம் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற எனக்கே தாட் வந்துருச்சு. அது மற்றவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்போல்லாம் கிடையாது. எனக்கே ஒரு சில தாட், எதுக்கு நம்ம ஒரு ஃபேமிலிக்கு போகிறோம், எதுக்கு இன்னொரு பையன் கூட பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் லைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ எப்படின்னா கொஞ்சம் ஓகே, நம்ம ப்ரொஃபைல் வந்துட்டு கொஞ்சம் ரீச் பண்ண வைக்கணும், நம்ம கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரியும் இருக்குது. ஏன்னா இவருனால இப்போ மற்ற வேலைகளும் இவருக்கு பண்ணிகிட்ருக்காரு. இவரையும் நான் வந்துட்டு கூப்பிட்டும் என்னால் பண்ணுறதுக்கு முடியல. ஏன்னா இவர் கூட நிறைய சாங்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இப்போ வந்துட்டு வேலை அப்படின்னு வரும்போது என்னால் பண்ண முடியல. அதனால் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் இன்னும் எவ்வளோ ஒரு வருஷம் அந்த மாதிரி பண்ண முடியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுத்தமாகவே ஸ்டாப் பண்ணிடுவேன். ரீக்ரியேஷனை ஸ்டாப் பண்ணுவேன்னா என்னன்னு தெரியல. பட் ஏன்னா அதுக்கப்புறம் பேபி அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோன்னா மேக்ஸிமம் அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். நாங்கள் 2 பேர் தான். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.